கவனத்தோடு தான் நான் பேசுவேன். நாங்க பசங்க விஷயமா தான் கேட்கணும். சொல்லுங்கம்மா. பெரியவன் வந்து கொஞ்சம் அடமெண்டா இருப்பான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், செய்ய மாட்டான். சின்னவன் வந்து சொல்ற பேச்சு கேட்பான், இது பண்ணுவான். அது கம்பேர் பண்ணி பேசணுமா இல்ல குழந்தைங்க எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். கண்டிப்பா கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. எத்தனை ஏஜ் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும்? அவன் 9 years, இவனுக்கு வந்து 5 years. பெரிய பையன் தான் இப்ப சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறானா? ஆமா ஆமா சொல்றேன். அதுக்கு எப்படி நம்ம எப்படி சொன்னாலும் அதுக்கு எதிர்மாறதான் செய்யறானே கண்டு அது மாதிரி செய்யவும் மாட்டேன்றான். அதனால அடி அதிகமா வாங்குவான். அவன் தான் சின்னவன் வந்து சொல்ற பேச்சு கேட்பான். அதனால அந்த உங்க சின்ன குழந்தை, ரெண்டாவது குழந்தை வந்து பிறந்த புதுசுல உங்க பையனுக்கு 4 வயசு இருக்குமா? அதான் எல்கேஜி போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த எல்கேஜி போகும்போது அவனை நீங்க ஏதாவது ஒரு விதத்துல கவனிக்காம, அதாவது இந்த சின்ன குழந்தையே பார்த்துட்டு இருந்ததுனால அவனை நீயே சாப்பாடு சாப்பிடு அப்படி அந்த மாதிரி ஏதாவது கவனிக்காம கொஞ்சம் விட்டுட்டீங்களா? இல்ல இல்ல, அவன் வந்து அவங்க ஆயா வீட்டுல இருந்து போயிட்டு இருந்தான். இவனா நான் இங்க என் கூட வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்ப பிரிஞ்சு இருந்தான் இல்லையா உங்களை? ஆமா ஆமா. அது பாதிச்சிருக்கும் அவனை. அவனுக்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் அந்த மாதிரி திடீர்னு விட்டீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டாவது குழந்தை வந்த உடனே தான் நாம முக்கியம் இல்லாத போயிட்டோம் அம்மாக்கு. இப்போ பாரு, இத்தனை நாள் நம்மளை வச்சுட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே, நாம் தான் பெட்டாக இருந்தோம். இப்போ இந்த சின்ன பாப்பா வந்த உடனே அவங்க அந்த பாப்பா முக்கியமாயிடுச்சு, நாம் வேண்டாதவனா போயிட்டோம், நம்மளை தூக்கி கொடுத்துட்டாங்க பாருன்னு அவனோட மனசுல பாதிச்சிருக்கும். கவுன்சிலிங் கூட்டிட்டு எதிர்மாறதான் செய்யறானே, அப்புறம் அவனுக்கு மட்டும் செய்யறீங்க. ஏன் அப்படிலாம் பண்ணீங்க? ஏன் அந்த மாதிரிலாம்? நீங்க வீட்டுல இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா? இல்ல, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது உங்களால ஒரு 2 பிள்ளைய நீங்களே வளர்க்க முடியாதாம்மா? எதுக்காக நீங்க வந்து உங்க குழந்தைய கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டீங்க? தவறு இல்லையா அது? சரி, சின்ன குழந்தையும் பார்த்து உடனே கிளப்பி அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு எங்க வில்லேஜ் சைடு ஸ்கூல் வந்து ரொம்ப தூரம், அந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டு எடுத்துக்கணும். உங்க அம்மா வீடு எங்க இருக்கு? அம்மா வீடு வந்து குண்டிக்குள்ள இருக்கு. நீங்க இருக்கிறது? நாங்க வந்து ஒரு பட்டுப்பள்ளின்ற கிராமத்துல இருக்கோம். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து SRFல வேலை செய்யறாரு. உங்க கிராமத்திலே இருக்காரு அவர்? கிராமத்திலே பக்கமா? ஆமா, ஆனா மணலிக்கு வராரு. மணலி இருக்குல்ல, அங்க வேலை செய்வார். உங்க ஏன் நீங்க வந்து உங்க கை குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமே இந்த குழந்தைக்காக? அதுதான் நான் போல. ஆனா இப்போ வந்து அவன் என்ன பண்றானே, எது சொன்னாலும். எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தான் உங்களை? எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தான்? 1 year மட்டும் தான். அதுக்கப்புறம் யூகேஜில கூட்டினாங்க, நாங்க இங்கே படிக்க வச்சிருந்தோம் கிட்டவே. சரி, அப்போ கூட்டிட்டு வந்த அப்புறம் மாற்றம் இருந்ததா பிஹேவியர்ல? பிஹேவியர்ல அப்பத்துல எவ்வளவு அடமெண்டா இருந்தாலும் அப்படியே தான் இன்னும் இருக்காங்க. அதான் நீங்க ஒண்ணு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, அவங்க வீட்டுல ஏன் அங்கேயே படிப்புக்காக தானே அனுப்பிச்சிங்க? அப்ப அங்கேயே படிச்சிருக்கலாம்ல அவன்? அது வந்து ஸ்கூல் வந்து அந்த பிரைவேட் இது, அது வந்து CBSE ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் மேம். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல நல்ல ஸ்கூல் இருக்குதானே? ஆமா இருக்குதான். அப்ப ஏன் எல்கேஜி அங்கேயே படிச்சிருக்கலாமே? அப்ப நீங்க பள்ளிக்கு வசதி இல்லைன்னு சொல்லி தான் அம்மா வீட்டுல விட்டேன்னு சொன்னீங்க. அது வந்து ரொம்ப தூரமா இருந்தது. சின்ன குழந்தை வச்சிருந்தேன், அப்பதான் 3 மாசம் குழந்தை மாதிரி இருந்தான். இவனையும் பார்த்து அவனையும் பார்த்து முடியாது சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் மேம். அது தவறுமா? நீங்க பண்ணது உங்க சுயநலத்துக்காக அந்த மாதிரி பண்ணீங்க. குழந்தைக்கு மனசு பாதிச்சிருக்கலாம். ஓகே, அவனுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம், அம்மாவுக்கு நாம முக்கியம் இல்லாத போயிட்டோன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த 2வது குழந்தை மேலே அவனுக்கு வந்து ஒரு பொறாமை இருக்கலாம் மனசில். அந்த குழந்தையோட நல்லா விளையாடுறான் அவன். நல்லா விளையாடுவான். அவனுக்கு அதிகபட்சமாக ஒருத்தருக்கு ஒரு பொருள் தந்துக்க மாட்டானுங்க. அவனுக்கு மட்டும் இவனுக்கு மட்டும் அப்படிதான் கேட்பாங்க. 2 பேரும் பகையாக தான் இருக்காங்கல்ல? 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இல்லை? ஆமா, ஷேர் பண்ண மாட்டாங்க 2 பேருமே. அதான் நீங்க 2 பேர் இந்த மாதிரி ஏன் குழந்தைகளை பெத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. 2 குழந்தை வேணும்னு பெத்துக்கிறீங்க. அப்ப அந்த 2 குழந்தைங்களுக்கு பாண்டிங் வேணாமா? சகோதர பாண்டிங் வேணாமா? அந்த குழந்தை சின்னதுலேருந்தே பக்கத்தில் அந்த குழந்தைய உட்கார வச்சு பாப்பாவோட கையை பாரு, பாப்பாவோட வரல் பாரு, பாப்பா எப்படி பால் குடிக்கிறது பாரு, பாப்பா பாரு நாப்கின் மாத்திரம், நீ எவ்வளோ நல்லா நீயே பண்ணிக்கிற, நீ கூட இந்த மாதிரி சின்ன குழந்தையில இப்படி தான் பண்ண. இப்போ அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த குழந்தைக்கும் சின்ன குழந்தைக்கும் பாண்டிங் ஏற்படுத்த வேண்டிய வேலையில் அந்த குழந்தைய கொண்டு போய் தனியாக போட்டுட்டு இந்த குழந்தைய நீங்கள் கடனை வளர்த்துட்டு அப்புறம் திடீர்னு வந்தீங்கன்னா அவனுக்கு எப்படி ஒட்டும் அந்த குழந்தையோட? எப்படி இது என் தம்பி, இது என் செல்லம் அப்படின்ற ஒரு பாண்டிங் எப்படி அவனுக்கு வரும்? அதுதான் இப்போ 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அப்ப கூட ஒரு ஒற்றுமையா போனது கிடையாது. வேன் வந்தது கூட நீங்க பண்ண தவறு அது. பிள்ளைங்களை எப்படி குறை சொல்றீங்கன்னு தான் இப்ப கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? நான் என்ன பேசுறேன்றத நீங்க செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்க பையனுடைய மன பாதிப்புக்கு காரணம் நீங்க தான் நான் சொல்றேன்.
அதை நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டாம நீங்கள் வந்து பேசினதே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்யலான்றதை நான் அடுத்து சொல்ல முடியும். சரி சொல்லுங்க மேம். நீங்கள் முதல்ல அந்த 2 குழந்தைங்கள வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் சுயநலமாக நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது குடும்பம் கிடையாது. பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் வாழணும். ஓகே, அப்போ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இந்த குழந்தை சின்னதாக இருக்கே, இப்போ இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம நிறுத்தி பார்க்க வேண்டுமா? இப்போ கேட்குற வியூவர்ஸ்க்கு தயவு செஞ்சு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு குழந்தையே நீங்கள் ஸ்டடியாக வளர்க்க முடியல, அதுக்கு ஸ்கூல் அனுப்புறது வர்றது இதெல்லாம் பிரச்சனை. அப்போ இன்னொரு கை குழந்தை வந்துருச்சுன்னா நம்ம எதாவது ஒன்றுத்தை தான் பார்க்க முடியும்னா தயவு செஞ்சு இன்னொரு குழந்தைக்கு போகாதீங்க. அந்த கெப்பாசிட்டி கூட இல்லைனாக்கா அப்புறம் நீங்கள்லாம் தாய்மார்களாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் செய்தது ரொம்ப பெரிய தவறு. ஸோ இப்போ திடீர்னு குழந்தைங்கள வந்து நீ பாண்டிங் ஆகலை, நீ 2 பேரும் ஒத்துமையாக இல்லை, நீ அவன் கூட சண்டை போடுற, நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் புரியும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் எனக்கு போட்டி, அவன் எனக்கு போட்டின்னு தான் இருப்பானே தவிர அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அந்த அண்ணன் தம்பின்ற ஒரு இதே இருக்காது. யார் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே டீப்பாக அவனுக்குள்ளே இருக்கும். அவனுக்கே தெரியாது. அது அண்ணன் நினச்சிப்பான் அப்பா செல்லம் அப்படின்னு சொல்லிடுவான். அதான் அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்க பெரிய பையனுக்கு ரொம்ப சிக்கல் தான். அதை நீங்கள் இப்போவே கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா தான் நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் ஒரு கவுன்சிலிங் எடுத்து குடும்பத்தோடு போயிட்டு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து நிச்சயமாக ஒரு ஸ்பிளிட் வரும் அடாலசன்ட் ஏஜில். ஏன்னா அவனுக்கு எங்கேயோ டீப்பாக ஒரு மெசேஜ் போயிடுச்சு, நாம் இந்த குடும்பத்துக்கு வேண்டாதவன், நம்மளை யாருக்கும் பிடிக்காது. இந்த சின்ன பையன் வேறு அதுக்கேற்ற மாதிரி அவன் ஸ்மார்ட்டாக எல்லாம் பண்ண அவனுக்கே அப்ரிசியேஷன் கிடைக்க அவனுக்கு வந்து என்ன தோணும், நாம் தான் ரொம்ப நல்லவன், இவன் கெட்டவன் தோணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இதுவாக போயிட்டே இருக்கும். போக போக இவன் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க்கு நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா அவனை வந்து நீங்கள் பாசிட்டிவாக அவனை பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அதை பாராட்டணும். அவன் வந்து எதிர்த்து பேசுகிறதெல்லாம் இக்னோர் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இப்போது மீடியாவில் அந்த பேரண்டிங் ஸ்கில்ஸ் அத்தனையும் சொல்லித்தர முடியாது. பட் நீங்கள் வந்து இந்த குழந்தையை வளர்ப்பதற்கான பேரண்டிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அந்த குழந்தைங்க வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றது, அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 செஷனாவது நீங்கள் கற்றுக்கணும். அந்த குழந்தைய நேராக கூட்டிகிட்டு போனோம். அப்போ தான் அவன் சொல்லுவான், ஏதாவது தனியாக பேசும்போது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் பேசும்போது. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட ஏக்கம் வந்து என்னென்னா, அம்மாவுக்கு நான் முக்கியமானவனாக இருக்கணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போவாது இனிமேல் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த முதல் குழந்தைக்கு கொடுங்க. 2வது பையன் படிக்கிறத பற்றிலாம் இக்னோர் பண்ணுங்கள். முதல் குழந்தை வந்து படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, எழுத்து பேசினா கூட பரவாயில்ல, அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஆனால் எப்போவாது ஏதாவது ஒன்று உங்களுக்கு சும்மா அப்படி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் 4 தடவை கேட்டு கூட அவன் கொண்டு வருவான். கொண்டு வந்தவொடனே அவனை அப்படியே கட்டி பிடிச்சி, என்னைக்கு இருந்தாலும் நீ தான் மூத்த பிள்ளை, நீ தான் எனக்கு முக்கியமான பிள்ளை, பற்றியா நான் சொன்ன உடனே நீ செய்கிற. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு மன பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறது தான், அதுதானே? ஸோ உங்கள் பிள்ளைக்கு மன பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வாய்ப்புகள் கொடுக்கணும். கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களில் அவன் வந்து நீங்கள் போராடி கூட அவன் பண்ணுவான். ஆனால் இருந்தால் கூட அவனை கட்டிப்பிடிச்சி, நீ பற்றி அவ்வளோ நல்ல பையன், எனக்கு நீ என்னோட மூத்த பையன், என்னோட செல்ல பிள்ளை, அந்த மாதிரி நீங்கள் நிறைய அவனை ப்ரைஸ் பண்ணணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு மனசில் போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிங் வரும்.